ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்மாவதி. தலைப்புச் செய்திகள். அதானி விவகாரம், மணிப்பூர் வன்முறை தொடர்பாக விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் மீண்டும் அமளி. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் 5வது நாளாக இன்றும் ஒத்திவைப்பு. ராஜாவுக்கு எதிரான 2 வழக்குகளிலும் 6 மாதம் சிறை தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ராஜா சொந்த ஜாமீனில் விடுவிப்பு. புதுச்சேரியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 5000 ரூபாய் வெள்ள நிவாரணம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரெங்கசாமி அறிவிப்பு. ரூபாய் 5000 வெள்ள நிவாரணம். விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும். விரிவான ஆய்வுக்கு பின் புயல் சேதம் குறித்து மத்திய அரசுக்கு அறிக்கை அளிப்போம் என அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் மழை பாதிப்புகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, பெரம்பலூர், விருதுநகர், மதுரை, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்த வானிலை ஆய்வு மையம். தமிழக சட்டப்பேரவை கூட்டம் வரும் 9, 10 ஆகிய 2 நாட்களில் மட்டுமே நடைபெறும். முதல் நாள் கூட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் குறித்த தனி தீர்மானத்தை முதல்வர் கொண்டுவர இருப்பதாக சபாநாயகர் தகவல். திருவண்ணாமலையில் கனமழையால் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக வீடுகளுக்குள் புதைந்த 7 பேரை மீட்கும் பணி தீவிரம். மற்றொரு இடத்திலும் மண் சரிவு ஏற்பட்டதால் மக்கள் அச்சம். பயிர்களுக்கு ஆதார விலை, காப்பீடு உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியை நோக்கி விவசாயிகள் பேரணி. டெல்லி நொய்டா எல்லையில் கடும் போக்குவரத்து நெரிசல். பலத்த போலீஸ் பாதுகாப்பு. மகாராஷ்டிர மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். இன்று அல்லது நாளைக்குள் முறைப்படி பாஜக சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்வாக வாய்ப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். ராஜாவுக்கு சிறை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட 2 வழக்குகளில் பாஜக மூத்த தலைவர் ராஜாவுக்கு தலா 6 மாதம் என இரட்டை சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. MP, MLA வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. பெரியார் சிலையை உடைப்பேன், இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் குடும்பத்தினரை அவதூறாக பேசியது மற்றும் திமுக MP கனிமொழி குறித்து தவறான பேச்சு ஆகிய வழக்குகளில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் ராஜா தண்டனைக்கு உள்ளாகியிருக்கிறார். ராஜாவிற்கு மேல்முறையீடு செய்ய 30 நாட்கள் கால அவகாசம் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். சிறை தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாக ராஜா தெரிவித்துள்ளார். மீண்டும் மண் சரிவு. திருவண்ணாமலையில் கனமழையால் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக வீடுகளுக்குள் புதைந்த 7 பேரை மீட்கும் பணி நடைபெறும் நிலையில் மற்றொரு இடத்தில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அண்ணாமலையார் கோயிலையொட்டிய மலை அடிவார பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டதில் 3 வீடுகள் தரைமட்டமாகின. 5 சிறுவர்கள் உட்பட 7 பேர் அதில் சிக்கியிருப்பதால் அவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கு மத்தியில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கும் பகுதிக்கு அருகில் இன்று காலை மண் சரிவு ஏற்பட்டு பாறைகள் உருண்டு விழுந்தன. கனமழை காரணமாக ரயில் தண்டவாளத்தில் வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதால் சென்னையில் இன்று இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் இருந்து செல்லும் குருவாயூர் எக்ஸ்பிரஸ், சோழன் எக்ஸ்பிரஸ், மதுரை வரையிலான தேஜஸ் ரயில் ஆகியவை ரத்து செய்யப்பட்டுள்ளன. பிற இடங்களிலிருந்து சென்னைக்கு வரவேண்டிய வைகை, பல்லவன் உள்ளிட்ட ரயில்களும் ரத்தாகி உள்ளன. விக்கிரவாண்டி, முண்டியம்பாக்கம் இடையேயான தண்டவாள பாலத்திற்கு மேல் இன்னமும் வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதால் அவ்வழியாக ரயில்களை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. விரைவில் இயல்பு நிலை திரும்பும். விழுப்புரத்தில் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் இயற்கை சீற்றத்தின் பாதிப்புகளை விரைவில் சரி செய்து இயல்பு நிலையை மீட்டெடுப்போம் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பெஞ்சல் புயல் பாதிப்புகளை பார்வையிட்டு மக்களுக்கு உதவிட விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு நேரில் சென்றுள்ளதாகவும், கடலூரில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தை தொடர்பு கொண்டு அங்குள்ள மக்களுக்கு ஆறுதல் கூறியதாகவும் பதிவிட்டுள்ளார். மேலும் திருவண்ணாமலையின் நிலவரத்தை அமைச்சர் ஏவா வேலுவிடம் கேட்டறிந்ததாகவும், கிருஷ்ணகிரிக்கு அமைச்சர் முத்துசாமியையும் தருமபுரிக்கு அமைச்சர் ராஜேந்திரனையும் நியமித்து மீட்பு நடவடிக்கைகளை மேற்பார்வையிட்டு அனுப்பி வைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஜாமீன் கிடைத்த மறுநாளே அமைச்சராக பதவியேற்றது ஏன் என அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை எதிர்த்து வித்யாகுமார் என்பவர் தாக்கல் செய்த மனு நீதிபதி அபே ஓகா அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பல வழக்குகள் நிலுவையில் உள்ளபோது அமைச்சராக எப்படி பொறுப்பேற்க முடியும் என்றும், ஜாமீன் கொடுத்த அடுத்த நாளே அமைச்சராக பொறுப்பேற்றது எந்த வகையில் நியாயமானது என்றும்
நீதிபதி கேள்வி எழுப்பினார். வழக்கில் தொடர்புடைய சாட்சிகளுக்கு இதனால் அழுத்தம் உருவாகாதா என்றும் கேள்வி எழுப்பிய நீதிபதி இதற்கான விளக்கத்தை பிரமாண பத்திரமாக அளிக்க செந்தில் பாலாஜி தரப்பிற்கு உத்தரவிட்டு விசாரணையை வரும் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதானி விவகாரம், மணிப்பூர் வன்முறை, உத்தரப்பிரதேசத்தின் சம்பா வன்முறை ஆகியவை குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சியினர் கடும் அமளியில் ஈடுபட்டனர். நாடாளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியதில் இருந்து இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஆகிய இரு அவைகளுமே முடங்கின. தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, பெரம்பலூர், விருதுநகர், மதுரை, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் மிக மிக பலத்த மழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 9, 10 சட்டப்பேரவை கூட்டம், தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் வரும் 9, 10 ஆகிய 2 நாட்களில் நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். அவரது தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இதுகுறித்து முடிவு செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தொடரில் முதல் நாளே டங்ஸ்டன் சுரங்க உரிமையை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி சிறப்பு தீர்மானம் கொண்டுவர தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிமம் ஏலங்களை மேற்கொள்ளக்கூடாது என தீர்மானமும் நிறைவேற்றப்பட உள்ளதாக கூறப்படுகிறது.